மூணாவது குக்கர் தலையில கட்டி கீழே இறக்கிடணும். போடா மடப்பையில, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ சொல்றிய சரி, ஒரு பானை சோற்றுக்கு, அதுக்கு தானே அந்த பழமொழி. ஆமா ஆமா, நீ சொல்றது குக்கர்னு ஒண்ணு சொல்ற தானே. ஆமா ஆமா, அதுக்கு இந்த பழமொழிக்கு பொருத்தமே இல்லையே. இந்த அதுல சாப்பிட்டா அதிகமா புற்றுநோய் வருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2024 அதுக்கு சேர்த்து 100% பெண்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் மார்பகல்ல. ஏன்னு தெரியுமா? ஏன் அப்படி? புற்றுநோயின் காரணம் அத்தனைக்கும் காரணம், மூல காரணம் உப்பு, அயோடின் கலந்த உப்பு. உடனே பக்கத்துல மதியோகி மந்திரி மனைவி இருக்காளா? ஆமா, அந்த அம்மா வந்தா, யோ ஆணி ஒழுங்காத்தான் தயார் பண்ணிருக்கு, நீ என்ன குறை சொல்ற? இந்த ஆணி இந்த சோகத்துல அடிக்கப்படாது, கூறு இந்த பக்கம் இருக்குல்ல, கொண்டுகிட்டு வா அந்த சோகத்துல அடிக்கணும்னாலாம் அவ. இப்ப ரெண்டு பேருக்கும் அறிவு எவ்வளவு சொல்லுவாங்க, எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா சாமி? போயிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி 5 நிமிஷத்துல வந்துருங்க. போயிட்டு வாங்க, கிளம்புங்க. 5 நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 5 நிமிஷத்துல வந்துருங்க, கிளம்புங்க. ஆமா ஆமா ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். 5:45 மணி பஸ். ஐயா வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் வந்திருக்காது. ஆமா ஆமா, போக முடியாது. எனக்கு தெரியுங்க. தானே போக. ஏங்க உண்மை, யார் விட்டா யாரு போவா சொல்லுங்க. யாரு விடணும், யாரு போகணும்? விட்டா தானங்க போவா. ஆமா அப்படின்னு சொன்னீங்கல்ல. அம்பு நான் ஏத்தி அம்புல கொடுத்துட்டோம்னா வில்லல. ஆமா ஆமா, யாரு விடணும்? பிடிச்சிருக்கவர் விடணும். பிடிச்சவங்க விட்டாதானே. பிடிச்சவங்க இல்ல, பிடித்திருக்கிறவர்கள் விட. ஆமா ஆமா ஆமா. இப்ப யாரு பிடிச்சிருக்கிறது? ஏங்க பிடிச்சிருந்தாதான் விட முடியும், பிடிக்கலன்னா வலுக்கட்டாயமா பிடிச்சி விழுக்க முடியும். வாத்துக்கிட்டு போயிடலாம் நீங்க பாக்குறீங்க. ஆமா, நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க புரட்டாசி மாசம் தானே வருவீங்க, இப்பயே வந்திருக்கீங்க. எப்படி நாங்க புரட்டாசி மாசம் ராம ஜெய்சே ராமான்னு வருவாங்களே, கேவலமா என்ன யாரையா சொல்ற நீ? இந்த காசு வாங்குற ஆளுங்க தானே நீங்க. அது வேஷம் போட்டு காசு வாங்குறவங்க. நீங்க அப்படி இல்லப்பா, அதெல்லாம் சோத்தால் அடிச்ச பயிர் வளர்க்க வேற வழி தெரியாம சாமி வேற சொல்லி பிச்சை எடுத்தாது பொழைக்கலாமேன்னு கிளம்பிட்டாங்க. அப்படி விட்டவங்களா? ஆனா உண்மையிலே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் புன்மொழியாக இணைத்து. சரி, பெரிய ஒரு பழமொழி சொல்லி இருக்காங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். பாத்தீங்களா, நல்லா பேசி இப்படி தப்பா பேசுறீங்க. பாத்தீங்களா தப்பு? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தப்பு. பாத்தீங்களா, தவறா பேசுறீங்க. மறுபடியும் சொல்லுங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஐயா தப்புங்க. அது எப்படி தப்பு? ஒரு பானை சோற்றுக்கு என்னன்னு சொல்லுங்க. என்ன தவறு? ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்ட் விசில். என்ன சத்தம்? இந்த நேரம் பாட்டா அல்லையா, நீ ஏதோ சத்தம். நீ 3 விசில். அதான் எதுக்கு? முதல் விசிலுக்கு காப்பதான் வந்திருக்கும். சரி, 2வது விசிலுக்கு அரப்பதான், 3வது விசிலுக்கு குக்கர் தலையில கட்டி கீழே இறக்கிடணும். போடா மடப்பையில, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ சொல்றிய சரி, ஒரு பானை சோற்றுக்கு, அதுக்கு தானே அந்த பழமொழி. ஆமா ஆமா, நீ சொல்றது குக்கர்னு ஒண்ணு சொல்ற தானே. ஆமா ஆமா, அதுக்கு இந்த பழமொழிக்கு பொருத்தமே இல்லையே. இந்த அதுல சாப்பிட்டா அதிகமா புற்றுநோய் வருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2024 அதுக்கு சேர்த்து 100% பெண்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் மார்பகல்ல. ஏன்னு தெரியுமா? ஏன் அப்படி? புற்றுநோயின் காரணம் அத்தனைக்கும் காரணம், மூல காரணம் உப்பு, அயோடின் கலந்த உப்பு. உப்பு கூட உப்பா இல்ல இந்த நாட்டுல. அப்புறம் எப்படி? அத்தனையும் நஞ்சா போச்சு. ஆனா நஞ்சா போனாலும் பரவாயில்லன்னு மக்கள் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நீ ஏளனமாயிருச்சு. ஈரோடு மாநகரம் மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம். மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம். ஆனா மஞ்சள் நகரமான ஈரோட்டுல தான் புற்றுநோய்க்கு முதலிடம். தமிழ்நாடுடைய ஆய்வு உனக்கு. அதை விட இப்ப நேத்து முந்தானா ஒரு கூட்டம் போட்டு நடத்திருக்காங்க. என்னன்னு? மதுபான வியாபாரம் குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிச்சு? கூட்டம். அதுக்கு கூட்டம். என்ன நடந்தாலும் சரி, விவசாயத்தை பெருக்க வழி இல்ல, கல்வித்தரத்தை உயர்த்த வழி இல்ல, வருமானம் பெருக்கி வியாபாரம் பெருக்கி இந்த தொழிலாளிகள் எல்லாம் நல்லா வரணுமே அந்த சிந்தனை இல்ல. எப்படியோ குடிக்க வைக்கிறதுல உங்க அக்கறை இருக்கு பாரு. சாமி அப்பெல்லாம் பேசாங்க, தப்பு தப்பா. நாங்கெல்லாம் இப்ப குடிக்கிறோங்கிறீங்களே, எல்லாம் குடிங்கப்பா, யாரு வேண்டாம். சாப்பிடுற உங்கள்ட்ட ஒண்ணு மட்டும் தான் கேட்டுக்கணும். சாப்பிடுற சாப்பாட்டை உங்க இஷ்டம், உங்க காசு, நல்லா குடிங்க, குடிச்சு சாங்க, நான் வேணாங்கல. ஆனா அந்த போத்தல கண்ட இடத்துல போட்டு உடைக்காதீங்க. நாளைக்கு நீங்க மிதிக்கலாம், உங்க உறவினர்கள் மிதிக்கலாம், உங்க சொந்த பந்தம், தாயோ உள்ள அக்கா தங்கச்சி மிதித்தால் விளைவண்ணாகும். நம்மளை விடு, ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? இந்த தமிழ்நாட்டுல பூமியில பாட்டில் போடாத இடம் இருக்காடா? பாக்கி இருக்கா? சொல்லு பாப்போம். அது நான் பேசாம விட்டுறேன். கிடையாது. அப்புறம் கிடையாது, நடக்க முடியுதா? கோயில சுத்தி கூட பாட்டில் வந்துருச்சு. திருவிழாவுல கூட பாட்டில் இல்லாம திருவிழா நடக்கலையே. என்னையா உங்க கலாச்சாரம்? நேற்று ஒரு ஊர்ல போறேன், மாரியம்மனுடைய முளைப்பாரி உற்சவம். சாமி முளைப்பாரியை தூக்கி வந்துகிட்டு இருக்காரு, முன்னால 25 இளைஞர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். சரி, உள்ளபடியே நல்ல விதமா சாமிக்கு ஆடுறா இருக்குன்னு பார்த்தா 50 பேரும் போதையில ஆடுறேன். கேவலம் இல்லையாடா இது? இல்ல கொடுத்த காசுக்கு அப்புறம் இப்ப நான் கேக்குறேன், அருவமொழி ஜூஸ் உங்க பக்கம் வர்றேன். முந்தா நாள் கோயில் பட்டி பக்கம் சாமி தூக்கி, சாமி படுகளத்துக்கு சாமி வருது, இந்த ஒளிபெருக்கி கட்டி சாமிக்கு ஒரு பக்தி பாட்டை போட்டு ஆடுறாதானே முறை. ஆமா, குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, எல்லாம் உங்க கலாச்சாரம். சொன்னா நான் பொல்லாதவன், எனக்கு என்னத்துக்கு ஊன் சொல்றியா ஊன்னு சொல்றியாங்கிற பாட்டுலாம் வந்து சாமி பாட்டு. சாமி நீங்க வேற பேசாம இருக்கு. ஆமா, நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. அப்படியா? இல்லையே, போன் பண்றப்ப பொன்னமராதுல யாருக்கு பண்ண நீ? அவருக்கு. எவருக்கு? அந்த இன்னொருத்தருக்கு. அவருக்கு பண்ண அவர் அங்க இருந்திருப்பாரு, நான் அங்க இல்ல. ஆனா நீங்க சொல்றதுல ஒரு தவறு இருக்கு. என்ன?
அருகம்புல் ஜூஸ் குடுத்தா 10 லட்சம் ரூபாய் குடுக்குறாங்களா? எங்க அது குடுக்குறாங்களா தெரியலையே. அருகம்புல் ஜூஸ் குடிச்சா இல்ல குடுக்கல இல்ல அது உடம்புக்கு நல்லதா? ஆமா நல்லது. ஆனா அது காசு குடுக்குறாங்களா? குடுக்கல. சாராயம் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் தெரியுமா? உங்க நாட்டுலாண்டா மொத்த அறிவாளிகள் இங்காண்டா இருக்குதியே. இதை விட ஏண்டா நேத்து நீதிபதி கேட்டிருக்காரு ஒரு கேள்வி, உயர் நீதிமன்ற நீதிபதி. என்னன்னு? எதுக்கு 10 லட்சம்? அப்படி கேளுங்க. நான் கேட்கல. எதுக்கு? வெக்கம் சொன்னா உங்களுக்கு வர போகுது. சரி அதை விடியா. சரி ஏன் சாமி இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மேலூர்ல இருந்து வரீங்களே. வந்திருக்கேன். எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்த நல்ல புண்ணியமான இடம், கண்ணியவான்கள் நிரம்பிய இடம், அறிவாளிகள் நிரம்பிய இடம், அம்பாள் குடிகொண்ட இடம், அதுக்கு வேள்விமலை சாரல். இங்க அத்தனையும் ஒருங்கே நிலையப்பட்டிருக்கேன்னு சொல்லி என்னை அழைத்தார்கள். நல்லா படிச்சிருக்கீங்க சாமி, நிறைய விஷயம், இதிகாசம் புராணம் அத்தனையுமே நல்லா படிச்சிருக்கு. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள் அப்படி சொல்லப்பட ஒற்ற பதிற்று பற்று, ஓங்கு பரிபாடல், நற்றிணை, குறுந்தொகை, நல்ல பரிபாடல், 500 அகநானூறு, புறநானூறு, எத்தனை சொல்ல 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு, அத்தனையும் இருக்கு நம்ம நாட்டுல. படிச்சு அவ்வளவு நமக்கு நல்லதை சொல்லி கொடுத்திருக்கு. அவ்வளவு யாரும் படிக்க அவ்வளவுதையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க பாருங்க. தப்பு, இங்க வந்திருக்க கூடாது. நீ கேட்டா பாரு ஒரு கேள்வி, என்னையும் படிச்சு போட்டு இங்க ஏன் வந்தான்னு கேட்டா பத்தியா? என்ன படாத பாடு படிச்சு விட்டாங்க அவங்க ஏரியாவுல. சொல்லவே முடியாது. இல்ல சாமி, அது திருக்குறளை பத்தி சொன்னீங்க பத்தி. ஆமா, நம்ம ஆளு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு? பஸ்ல போறப்ப எப்படி பேருந்தில் போகும்போது அந்த வாகன ஓட்டுநர் இருக்காருல்ல, அவருக்கு பின்புறம் பாருங்கள் அழகாக எழுதி இருக்கான். அதற்கு தக திருவள்ளுவர் போட்டா போட்டு எழுதி இருக்கா. நம்ம படம் போட்டுன்னு சொல்லு. நம்ம ஆளு 2 பேர் புகைப்படம் போட்டிருந்தாரு. இந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு வர்றாங்க. என்னன்னு? அவரை பத்தி தெரிஞ்சா தெரியணும், தெரியாம பேசாம இருக்கு. இவர் தெரியாம தான் அவர்கிட்ட கேக்குறாரு, இது யாரு அவருன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு பாருங்க பதில், அவர் யாருன்னு தெரியாதா? அவருதான் இந்த பஸ்ஸோட ஓனர் இருக்காரு. பஸ் அந்த பேருந்தோட முதலாளி யாரு? திருவள்ளுவர் இருக்கான். சரி, ஏன் சட்டையை கழட்டி போட்டு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஆமா, அதுக்கு அவரு கொடுக்குறாரு. என்னன்னு? இன்ஜின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல, சூடு தாங்க முடியல. நல்லா இருக்கு இந்த சிந்தனை, கற்பனை. இது என்ன கையில எழுதிக்கிட்டே இருக்கு? என்ன எழுதிக்கிட்டே இருக்காரு? அது எழுதுறது என்ன நமக்கு தெரியும். எதுனா அவங்க பேசிக்கிறாங்க. அதுல இந்த தெரியாது அது சொல்றாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, பஸ்ஸோட வரவு செலவுலாம் அவருதான் கணக்கு எழுதி வச்சுக்குவாரு. ரொம்ப நட்டத்துல ஓடுதான். அதனால அத புகைப்படம் எடுத்து போட்டிருக்காங்க. 44 லட்சம் கோடி கடனா சாமி. நம்ம ஆளுக மட்டும் அது வேண்டாம். மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 2 பிச்சைக்காரங்க உட்கார்ந்து இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 2 பேர் பிச்சைக்காரங்க உட்கார்ந்து பேசிட்டு. என்னன்னு? ஒரு பிச்சைக்காரன் சொல்றேன், பொழுது விடுஞ்சோன்னு எப்படியாவது மீனாட்சி அம்மன் கோயில விலைக்கு வாங்காம விடக்கூடாது. நானா ஒருத்தன் சொல்றேன். யாரு? ஒரு ஆளு பிச்சைக்காரன். அடுத்த பிச்சைக்காரன், நீ அவ்வளவு அவசரப்பட்டுலாம் வாங்க முடியாது, ஏன்னா நான் குடுக்கறது மாதிரி எண்ணத்துல இல்லைன்னா அவன் 2 பேருக்கு முடிஞ்சிருச்சு. எப்படி பாரு, சொல்லுக்குள் அவரவருக்கு ஏற்ற சிந்தனை, சொல்லுக்குள் சுச்சம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு மன்னருடைய அரண்மனை வாசல்ல நின்னுகிட்டு, என்னைய விட பணக்காரன் உலகத்திலே இல்லை, என்னைய விட பணக்காரன் உலகத்திலே இல்லை, என்னைய விட இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. போற வார ஆளுக பாத்துட்டு போய் மன்னர்கிட்ட சொன்னாங்க, ஐயா மன்னா, நம்ம அரண்மனை வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் நின்னுகிட்டு என்னைய விட பணக்காரன் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு, அவனை கூப்பிட்டு என்ன எழுதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்ல. உடனே காவலர்களை விட்டு அவனை கூட்டியாங்க பாடினாரு. அவனை கூட்டியாங்க, அவன் உள்ள வந்து அதைத்தான் சொன்னேன். என்ன சொல்றாங்க? என்னைய விட பணக்காரன் உலகத்துல இல்லை. என்னடா என்னைய விட அப்படி என்னதான்டா நீ பணம் வச்சிருக்கியா, சொத்து வச்சிருக்கியா, அதானே. மடியில இருந்து 1 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஆகா, 1 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னைய விட பணக்காரன் இல்லையான்னு சொல்லியாடா நீ போடா அப்படின்னு பொருளில ஒரு அடி அடிச்சு போடான்னு 1 ரூபாய் பறிச்சுக்கிட்டு போச்சல போட சும்மா ஒண்ணுமில்ல. அப்புறம் அவன் சொல்றேன், என்னைய விட பிச்சைக்காரன் என்கிட்ட இருந்து 1 ரூபாய் பறிச்சுக்கிட்டான் மன்னன், என்னைய விட பிச்சைக்காரன் என்கிட்ட இருந்து 1 ரூபாய் பறிச்சுக்கிட்டான் மன்னன். ஐயோ, என்னடா நம்மளை கேவலப்படுத்தி விட்டாரு, கொடுங்க அவன் 1 ரூபாய் மந்திரி சொல்ல. சரின்னு 1 ரூபாய் வாங்கிட்டு போனா சும்மா கூடாது. எனக்கு பயந்துகிட்டு மன்னன் 1 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. எனக்கு பயந்துகிட்டு மன்னன் 1 ரூபாய் திருப்பி. ஆஹா, இது எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? இப்படித்தான் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சிந்திக்க வச்சுக்க வேண்டும். சிந்திக்கும் ஆற்றலை மனிதனுக்கு வழங்கினான் இறைவன். ஓரறிவு மரஞ்சொடி கொடிகளுக்கு, 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, மனிதர்கள்ல பல பேருக்குமா. மனிதர்களுக்கு எத்தனை? 5 அறிவு விலங்குகளுக்கு, மனிதர்கள்ல பல பேருக்குமா.
ஓ, மனிதர்களையும் பல பேர். ஆமா, மனிதர்களையும் 8வது அறிவுலாம் இருக்கு தெரியுமா? இருக்கு. அதனாலதான் அஷ்டாவதானம், தசாவதானம், சதாவதானம். இப்ப சதாவதானம்னா சதம்னா 100. 100 விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையோட இருந்தவர் எந்த ஊர்னா திருநெல்வேலி பக்கத்துல இடலாக்குடி. இன்னைக்கு இடலாக்குடின்னு சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் இஸ்லாமியர் அவர். அதனாலதான் திருவருட்ப அந்த நாட்டில் நிலைக்க செய்தது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் பூரண கும்ப மரியாதை நடத்திருக்காங்க. அவர் சதாவதானி. அடுத்து தசாவதானி ஒருத்தர் இருந்து. அவர் யாரு? அடுத்து அஷ்டாவதானி பேராவூர்ல இப்பவும் இருக்கிறார். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார்? இத்தனையும் கிடைக்கணும். மனிதனுக்கு ஏன் அஞ்சறிவு தெரியாச்சு? ஏன் அஞ்சறிவு? ஒருத்தருக்கு ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்கறா ஒரு கணவனும் மனைவி. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுக்குறாங்க. நாள் காட்டினா என்ன? அதாவது தேதி தேதி குறிப்பு. நாள் காட்டினா தேதி குறிப்பு. நல்லா சொல்லு, அதுவும் புரியுமான்னு தெரியல. ஆமா. அப்ப நாள் காட்டினா எப்படி சொல்ல? காலண்டர். அப்பா, காலண்டர்னா தெரியும், அதான் நாள் காட்டி. ஆமா. இந்த நாள் காட்டியை வாங்கிட்டு வந்த அவரு சுகத்துல ஆணி அடிச்சு மாட்டலாமேன்னு ஆணியை கையில எடுத்துக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு சுத்தியல் எடுத்து சொன்னாரு. அந்த அம்மா சுத்தியல் எடுத்தாந்து கொடுத்துச்சு. இவர் ஆணியை சுகத்துல இப்படி வச்சாரு. சுத்தியலை வாங்கி இப்படி ஓங்கினாருல, ஆணி தலைகீழா இருக்கு. ஐயே, நல்லா கவனி. கூறு இந்த பக்கம் இருக்கு, கொண்டு அந்த பக்கம் இருக்கு. ஒரு புத்திசாலினா என்ன செய்யணும்? இந்த ஆணியை திருப்பி வச்சு அடிக்கணும். அடிக்கல. இவர் சொல்றாரு, என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க, கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க. கூறு வெட்ட வயலு வேணா. எவ்வளவு ஒரு புத்திசாலி பாத்தீங்களா? ஆணி ஒழுங்கா தயார் பண்ணலன்னு இவன் சொல்றேன். உடனே பக்கத்துல மதியோகி மந்திரி மனைவி இருக்காளா? ஆமா. அந்த அம்மா வந்தா, யோ ஆணி ஒழுங்கா தான் தயார் பண்ணிருக்கு, நீ என்ன குறை சொல்ற? இந்த ஆணி இந்த சோகத்துல அடிக்கப்படாது, கூறு இந்த பக்கம் இருக்குல்ல, கொண்டுகிட்டு வா, அந்த சோகத்துல அடிக்கணும்னாலாம் அவ. இப்ப ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்லுவாங்க? எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா சாமி? ஆனா எத்தனை கதை சொல்ல அருமையா நிறைய இருக்கு சாமி. போட்டு பரவாயில்ல. கடல், அது நீங்க கடல் எப்பயுமே அப்படிலாம் இல்ல. நிறைய விஷயம் தன்னை நினைச்சிட்டோம்னா அது ஆபத்து. தான் கடல் நம்மளை விட ஆளு நினைச்சிட்டோம்னா சீக்கிரத்துல போய் சேர்ந்துருவான் சாமி. அது ரொம்ப முக்கியம். ஆணவம், அதாவது கேட்பவர்கள் இருந்தாதான் சொல்றதுக்கு விதம் என்னன்னா, இந்த ஞானவான்கள் உட்கார்ந்து கேட்கறதுனால நமக்கு சொல்ல தோணும். இல்லைன்னா உங்க ஊர் அந்த உங்க பக்கம் மாதிரி தண்ணியை போட்டது, போயா நீ என்ன போயிட்டு போய் நேரம் அவ்வளவுதானே. இவெல்லாம் ஏன் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? ஏன் பாதி பேர் தூங்குறாங்க தெரியுமா? ஏன்? எனக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்கள விட தூங்குறவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படி? அதோட வீட்டுக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏண்டா டேய், நீ எவ்வளவு ஏமாளி போய் பாத்தியா? ஏமாத்துற என்ன தாமே? அப்படிலாம் கிடையாது. இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த உட்கார்ந்து இருக்கவங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க? எதுக்கு? தூங்குறவங்க பூரா எங்க மேல நம்பிக்கை உள்ளவங்க. சரி, அது வீட்டுக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. நாடகத்தை எல்லாம் நடத்துவாங்க, நம்ம பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு முதல்ல பாத்துட்டு கிளம்பிட்டாங்க. உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதவங்க. உன் மேல இப்ப எனக்கு நம்பிக்கை இல்ல. வரது தண்ணி எண்ணிய போட்டு நாடகத்தை கிடந்தாலே வரமாட்டாங்க. அப்படி இல்லங்கிறத அப்படின்னா இருக்குல்ல. அவங்க கை தட்டினதுலயே தெரிஞ்சாச்சு தங்களுடைய பேர் நாரதர். ஆமா, அப்பா பெயர் பிரம்மா. பரவாயில்ல, படிக்கிற வேலையெல்லாம் மக்கள் அப்பா, உங்க அப்பா தானே. 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவராசிகள், அப்படி அனைத்தையும் படைக்கிறது எங்க அப்பா. இந்த இடையில வந்த கொரோனாவையும் உங்க அப்பா தான் படைச்சு விட்டாரு. கொரோனா உங்களால வந்தது. என்ன சாமி? ஆமா, அது எங்களால வந்தது தெரியுமா? என்னது? யாரு நோய் தானா உருவாகணும். ஆமா, தானா உருவான நோய்க்கு மருந்து இருக்கு. ஆனா கொரோனா என்பது தானா உருவானதா? கிடையாது. உற்பத்தி பண்ணதான். உற்பத்தி பண்ண இந்த நாட்டுல தான் நோயை முதல்ல கண்டுபிடிக்கிறீ, அப்புறம் மருந்து மாத்திரையை கண்டுபிடிக்கிறீ. நோயை முதல்ல பரப்பி என் மக்களை நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போக விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு. ஏன் தெரியுமா? நல்லா இருந்தா அவங்களுக்கு வருமானம் இல்ல, செத்து போனாலும் வருமானம் இல்ல. எப்படி இருக்கணும்? எல்லாரும் நோயாளிகளாகவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாகவே வச்சிருந்தாத்தான் மருந்து மாத்திரையை விற்க முடியும். மருந்து மாத்திரையை வித்தாத்தான் தயார் பண்ற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டுட்டு யாரு நல்லா இருக்கிறது? இந்த நாட்டுல இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. மனிதனாலதான் இமிசை. சரி, பூமியில 1,35,00,000 உயிரினங்கள் உண்டு. இருக்கு. மொத்தம் 1,35,00,000 உயிரினங்கள். மொத்த உயிரினத்திலேயே மனுஷனும் ஒரு உயிரினம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா சிந்திக்கிறதுக்கு இல்ல, சிறப்பா ஒண்ணும் இல்ல. ஆனாலும் மனுஷன் தான் நினைக்கிறான் நம்மளை விட ஆளே இல்லை கிடையாது. ஆனாலும் மனுஷன் தான் நினைக்கிறான் எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ள. ஆனாலும் சொல்றேன், மனித ஜென்மங்கள், இந்த மனித வாழ்வு, இந்த மனித இனம் மொத்தம் 800 கோடி பேர், உலகளாவிய 800 கோடி பேர் மக்களும் நிம்மதியா இருக்கணும்னா பறவைகள் நிம்மதியா இருக்கணும். பறவைகள் மட்டும் இல்லாம இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போச்சுன்னா மனித இனம் 25 நிமிடத்தில் அழிந்து போய்விடும் என்று விஞ்ஞானிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தெரியுமா உனக்கு? பறவைகள் இல்லை என்றால் மனிதர்கள் 25 நிமிஷத்துல அழிஞ்சிருவாங்க. சரி, பறவை இல்லைன்னா ஏன் மனிதர்கள் அழியணும்? அதானே. அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னால வடநாட்டுல விட்டில் பூச்சி படையெடுத்து வந்துச்சா? ஆமா ஜாமி. அது மாதிரி இங்க பறவைகள் மட்டும் இல்லைன்னா விஷ சந்துகளான பூச்சி, புழுக்கள், பறவைகள் அத்தனை வந்துருமா. ஓஹோ, கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, நீ ரொம்ப வேண்டாம். இந்த பேருந்து நிலையத்துல பொன்னமராதி, பாலக்குறிச்சி பேருந்து நிலையங்களில்
சட்டை போடாம இரவு முழுவதும் உன்னால உட்கார்ந்திருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? என்ன நடக்கும்? கொசு ஆஞ்சிரும்ல. அப்ப அந்த கொசுக்கடியை உம்மால தாங்க முடியலையே. இங்க கொசுவை சாப்பிடுறதுக்கு தவளை இருந்துச்சு. தவளை ஈடு முட்டையை தின்று கொண்டு அதனால கொசுக்களை எல்லாம் தவளை சாப்பிட்டு இருந்துச்சு. இப்ப தவளையை பூரா கொக்கி ஓட்டு இழுத்து பூச்சி மருந்தை போட்டு கொண்டாச்சு. அதனால பூச்சிகள் பெருகி போச்சு. அதனால பறவைகள் மட்டும் இல்லை என்றால் விஷ சந்துக்களான பறவைகள், வண்டுகள், புழுக்கள் அத்தனை வந்து மனித இனத்தை அழித்து விடும் என்று ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப பறவைகள் நிம்மதியா வாழணும்னா மரங்களை வெட்டாம இருக்கணும். நமக்கு அது மரம், பறவைகளுக்கு அது வீடு. தயவு செய்து பெரியவர்களே, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று அரசாங்கம் சொல்லுது. நான் சொல்றேன், ஒரு மரம் இல்ல, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் மரத்தை நடுங்க. அதுலயும் கனி தரும், பழம் தரும், நல்ல பயனுள்ள மரங்களா வளங்க. ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத மரத்தை எல்லாம் வளர்க்காங்க. அதுதான் முக்கியமான முக்கியமா அதுதான். மறந்து வர்றது வர ஒண்ணுக்கு முழு பேய் மரத்தை எல்லாம் நட்டு வச்சு என்ன புண்ணியம் போட்டுமியா. தாங்கள் பெயர்? நாரத மகரிஷி. அதெல்லாம் அப்பா பேரு அம்மா பேரு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல? ஆமா ஆமா. இங்க சத்தம் கேடுச்சு, அதிகமா சத்தம் கேடுச்சு. அதுதான் எந்த நேரமும் கேக்குது இல்ல? ஆமா. எல்லாம் டிக்டாக் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்னன்னு இப்ப அந்த மோகத்துல கிளம்பியாச்சா? ஆமா சார், எல்லாம் ஒரு நாளைக்கு தானே. இல்ல அவ்வளவுதான். எல்லாம் இந்த கை அடக்கம் தான். என்ன பண்றது? உலகம் கையில. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆமா. நல்லதை பயன்படுத்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கெட்டதை பயன்படுத்தினா சீக்கிரம் போய் சேரலாம். ஆமா. அதானே புத்தி மாறிடும். மாதா பிதா குரு தெய்வம், கூகுள் தெய்வம். உன் சிந்தனை ஒரு மாதிரியாவே இருக்கு. குருவுக்கு தெரியாதெல்லாம் கூகுளுக்கு தெரியும். குருவுக்கு தெரியாதெல்லாம் கூகுளுக்கு தெரியுதா? ஆமா சாமி. ஆமா ஆமா. குருட்ட போய் ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லுவாரா? அது சொல்ல மாட்டாரு. ஆனா கூகுள்கிட்ட கேளுங்க, பாரு ஒன்று காட்டும். இதெல்லாம் தேடிட்டே தெரிஞ்சிருப்பான் போல இருக்கு. நமக்கு எது தேவையோ அதுதான் நமக்கு. எது தேவையோ அதுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒருத்தர் வேகமா ஓடி வந்து, என்ன ஐயா குருநாதா, ஞானம் வரணும்னு சொல்றாங்களே, ஞானம் வரணும்னா நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரா, கொஞ்சம் பகவத்கீதை படி, பகவத்கீதை படி வாழைப்பழம் சாப்பிடுன்னு. சரின்னு ஓடிட்டேன். ஓடினவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி ஓடியாந்துருக்கேன். மறுபடியும் என்னடா போனா காட்டிட்டு போனா திரும்பி, ஐயா வாழைப்பழம் சாப்பிட சொன்னீங்க, எத்தனை சாப்பிடணும்னு கேட்கா போயிட்டேன். நானா என்ன ஏண்டா பகவத்கீதை படிக்க சொன்னேன், எவ்வளவு நேரம் படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு ஞானம் வரும். நீ வாழைப்பழம் சாப்பிடறதே குறிக்கோளா இருந்தா ஞான சூனியம் நீ தின்னே கட்டுக்கிட போனா அப்படின்னு சொன்னா கதையா. அதே மாதிரிதான் ஒரு முனிவர் அவரவர் ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. எதுக்கு? வண்டியில கூட்டிட்டு போறப்ப ஒரு படகுல பயணிக்கிறாங்க. அப்ப படகு ஓட்டுறவன் முனிவர் கேட்கிறாரு, தம்பி இதிகாசம் தெரியுமான்னு இருக்காரு. அவன் படகு ஓட்டுறவன், அவனுக்கு என்ன தெரியாதியா, வாழ்க்கையில கால் பகுதி இழந்துட்டேன். அடுத்து உனக்கு ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியுமா? அரைப்பகுதி இழந்துட்டேன். மகாபாரதம் தெரியுமா? தெரியாது. முக்காவாசி இழந்துட்டேன். சொல்லிட்டு இருக்கையில இலக்கியம் தெரியுமா? எல்லாத்தையுமே போய வாழ்க்கையே இழந்துட்டேன். கடைசியா இவன் கேட்டான், ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. இவரு தெரியாதுன்றார். ஏன்னு கேட்டிருக்காரு. இல்லையா படகுல ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி வருது, சீக்கிரம் மூழ்க போகுது, எனக்கு நீச்சல் தெரியும், தெரிஞ்சிடும், நான் கரையேறிடுவேன், நீங்க கரையேறீங்களான்னு கேட்டா. அது மாதிரி சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. மண்ணு எப்படியோ அப்படிதான் வளரக்கூடிய பயிரும். ஒரு பெரிய குளத்துல 2 பொம்பளை பிள்ளை குளிக்கிறாங்க. குளிக்கிற நேரம் தான் மாறி போச்சு. சரியா 12 மணிக்கு இரவு நேரத்துல ஒரு படித்துறையில ஒருத்தி குளிக்கிறா, மறு படித்துறையில ஒருத்தி குளிக்கிறா. இங்க குளிக்கிறவ விலை மாதுன்னா பணத்துக்காக ஆண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம். ஆமா, சந்தோஷம். அப்படி விலை மாது அவளுக்கு அது தொழில். ஆமா ஆமா. அதை செஞ்சுட்டு சரியா 12:30 வந்து குளிக்கிறா. எழுத்த துறையில குளிக்கிறவ அவ வீட்டு பெரிய குடும்ப பெண்ணு, பெரிய குடும்பம், எல்லாருக்கும் பணிவிட பண்ணி சாப்பாடு ஓட்டு திரும்ப கணவனுக்கும் பரிமாறிட்டு குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு படுக்கலாம்னு அவ வந்து குளிக்கிறா. இப்ப அவ நினைக்கிறா நம்மள மாதிரி பாவம் அந்த பொண்ணு, பெரிய குடும்பம் போல இருக்கு, பெரிய குடும்பம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இப்பதான் குளிக்கிறா அப்படின்னு அவ நினைச்சா. இவன் நினைச்சா என்ன, நம்மள மாதிரி தான் போல இருக்கு, பாவ ராத்திரி பூரா பெரிய வேலை பார்த்துட்டு இப்ப வந்து குளிக்கிறான் அப்படின்னா அவரவருடைய எண்ணம்